குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் 15 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட அனைத்து டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் அவுட்டாக கொடுத்துருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரண்ட் பேஸ் பார்த்துக்கலாம். அதாவது தமிழகத்தில் பணியில் உள்ள பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு ஜனவரி 24, 25 தேதியில் நடைபெறும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம், அதாவது டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம நேற்று நியூஸில் வந்து பார்க்கும்போது வந்து ஆண்டுக்கு அடுத்த ஆண்டு வந்து 3 முறை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் $15 பில்லியன் சுமார் 1.33 லட்சம் கோடி மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் அமைக்க கூகுள் நிறுவனத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இந்தியாவில் கூகுள் நிறுவனம் மேற்கொள்ளும் மிகப்பெரிய முதலீடு இதுவாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது விசாகப்பட்டினத்தில் அமைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு தரவு மையமானது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரத்துக்கு அடித்தளமாக இருக்கும். அத்துடன் இந்த மையம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வெளியே அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு மையமாக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுது. ஓகேங்களா? அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா பசுமை புரட்சி எப்போ அப்படின்னு வந்து 1960 அப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? இல்லை ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டானாலும் சொல்லிட்டுருங்க. அடுத்தது வந்துன்னா 1970களில் வந்து ஆரம்ப ஆண்டுகள் யூரியாவின் பயன்பாடு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சம் டன்னுக்கும் குறைவாக இருந்துச்சு. 2011-12 வந்து பார்த்திங்கன்னா 1.6 கோடி டன்னாக அதிகரித்து தற்போது இந்தியாவில் ஏறத்தாழ 2.1 கோடி டன் யூரியாவை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறோம். நம்ம தேவை போதும் வந்து பார்த்திங்கன்னா மீதி வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி தான் செய்கிறோம். இதை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே 2வது அதிகமாக யூரியா பயன்படுத்தும் நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது. ஓகேங்களா? மாநில வாரியாக பார்க்கும்போது பஞ்சாப், ஹரியானா இருக்குது. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரம், தமிழ்நாடு, சமீபத்தில் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களும் மிக அதிக அளவில் வந்துட்டுனா யூரியாவுடைய பயன்பாடு வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? மாநில திட்டக்குழுவினுடைய அலுவல் சார் துணைத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மாநில திட்டக்குழு செயல் துணைத் தலைவர் ஜெயராஜன் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா திட்டக்குழுவினுடைய ஆய்வறிக்கையினுடைய தகவல் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்கள் வருது அப்படின்றது இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளில் தலைமை அலுவலகம் மற்றும் பயிற்சி மையங்கள், பாதுகாப்புகள் ஆகியவை தகர்க்கப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற நடவடிக்கையின் கீழ் இதெல்லாம் செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகளை காஷ்மீர் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படின்ற நடவடிக்கையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேற்கொண்டோம். ஓகேங்களா? நாட்டின் பல ஆண்டுகளுக்கு அமைப்பு ரீதியான குற்றங்களுக்கும் பயங்கரவாதத்துக்கும் எதிராக என்எஸ்சி படை வந்து பார்த்திங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. 1984ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு தாக்குதலிருந்து நாட்டை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆப்ரேஷன் பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷன் அஸ்வமேதம், ஆப்ரேஷன் வஜ்ரசக்தி, ஆப்ரேஷன் தங்கு சுரக்ஷா ஆகிய நடவடிக்கைகளும் இதில் அடங்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார். அடுத்தது மேற்கிந்திய தீவுக்கு எதிரான 2வது டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. இதன் மூலம் 2 ஆட்டங்களின் தொடரையும் 2-0 அப்படின்ற முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கைப்பற்றிருக்காங்க. ஓகேங்களா? சுமன் கில் கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகு இந்திய அணி கைப்பற்றிருக்கும் முதல் டெஸ்ட் இது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக இருந்தபோது இந்தியா இங்கிலாந்து இடையே 2-2 அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா செஞ்சுருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்தது தமிழகத்தில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வந்து மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வந்து முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் கோப்பை மாநில போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பரிசு வழங்கும் விழாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை தொடங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 109 தங்கம், 90 வெள்ளி, 82 வெண்கல் தொடர்ந்து வந்து சென்னை வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் பிடிச்சிருக்கு. 36 தங்கம், 22 வெள்ளி, 30 வெண்கல் தொடர்ந்து செங்கல்பட்டு 2ஆம் இடத்துலையும், 33 தங்கம், 27 வெள்ளி, 35 வெண்கல் தொடர்ந்து கோவை வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 11வது முறையாக விண்ணில் ஏவி சோதிக்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய பிரம்மாண்ட ஷார்ஷிப் ராக்கெட் வெற்றிகரமாக வந்து தனது பணியை நிறைவேற்றிருக்குது. டெக்சாஸில் உள்ள ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஸ்டார் பேஸ் ஏவுதளத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இது ஏவப்பட்டிருக்குங்களா. இந்த ராக்கெட் பூமியை சுற்றி வந்து முன்பை போலவே வந்து பார்த்திங்கன்னா போலியான செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது. ஓகேங்களா? இது ஒரு டெஸ்டிங் ட்ரையல் தான். 19வது முறையாக ட்ரையல் பார்த்தாங்க. 19வது முறை வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்த நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள அத்தனை டெஸ்ட் பேஜோட கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொரியரில் வேணும் அப்படின்னா
ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.